டு தி ஸ்மால் கவுன்சில். என்னங்க சஸ்திகா இல்ல இன்னைக்கு, அதான் நான் அதை டேக் ஓவர் பண்ணிருக்கேன். அவரோட எனர்ஜி மெயின்டைன் பண்ண பாக்குறேன், ஏதோ ட்ரை பண்றேன். தப்பு பண்ணா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, ஏன்னா சஸ்திகா அளவுக்கு பண்ண முடியுமா தெரியல. பட் எனிவே கிரேட் டு பி ஹியர். இன்னைக்கு ஸ்மால் கவுன்சில் அஃப்கோர்ஸ் தி கிரேட் பீடாக் இருக்காரு. இன்னைக்கு நல்ல மேட்சுங்க, 2 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் செம்ம க்ளோஸ் கேம், சூப்பர்பா இந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். 4 o'clock கேம். பீடாக் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போச்சு அந்த கேம்? கேகேஆர் just managed to pull it off. Average winning score நம்ம சொன்னது 198. Okay, they passed on to that. Rajasthan Royals have been having the trend of losing matches. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் unless otherwise is injured, அவர் ரன்னே அடிக்கலனாலும் அவரை மாதிரி ஒரு பிளேயர்லாம் நான் டிராப்பே பண்ண மாட்டேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். எஸ், நீங்க ஐ திங்க் குவாலிட்டி ஆஃப் த பிளேயர் பத்தி டவுட்டே இல்ல பீடாக். ஐ திங்க் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தே வாண்ட் டு ட்ரை a new face. எனக்கு அதான் இருக்கும் தவிர ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்ஜர்ட் as such. ஏன்னா இனிமே ஆர்ஆருக்கு சான்ஸே இல்லை குவாலிஃபை பண்ணதுக்கு. சரி, இந்த பையனுக்கு நெக்ஸ்ட் இயர் சான்ஸ் தந்தா வில் ஹேவ் அன் பெட்டர் ஐடியா அபவுட் ஹவு இஸ் பிளேயிங், அதான் இருக்கும்னு தோணுது. பட் நீங்க சொல்றது 100% நிதிஷ் ராணா மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர், எஸ்பெஷலி அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. லீவிங் him out was not maybe sensible option, but எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட். அவங்க இனிமே சான்ஸே இல்லை. பட் ஹேவிங் செட் தட், அட் லாஸ்ட் ஆர்ஆருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரியான் பராக் குவாலிட்டி காமிச்சாருங்க. எஸ், லூசிங் காஸ்ட் தான், ஆனா பயங்கரமா உதப்பட்டிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல. 56 runs லாஸ் ஆயிருந்திருக்கும். பட் த வே ஹி பிளே டுடே பீடாக் சூப்பர்பா இருந்துச்சு. அந்த ரிஸ்ட் ஒர்க் பத்தி சொல்லுவோம், அங்கே டப்புன்னு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இட் இஸ் கிரேட் டு வாட்ச். வேர்ட் ஆன் ஹிம். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் குவாலிட்டி பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி வந்தது நடுப்புற ஐபிஎலுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய ரியான் இந்த ரிஸ்டி பிளிக்ஸ் எல்லாம் ஒரு சிலர் அடிச்சாங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Will you promote Vanindu Azaranga at number 6? I'm just asking you another question. I want an answer. I just want an answer. இப்போ நீங்க ரீசன் என்னன்னா, ஷிம்ரன் நெட்மயர் unfortunately has not put the bat on ball. That is agreed. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? You should have sent Shubham Dubey in. He is not new to IPL. He has been part of IPL for few years and he has shown that hitting capability. எல்லா மேட்சும் பின்னாடி வந்து 6 அடிச்சிருக்காரு. இப்ப அவர் கொடுத்த த்ரஸ்டுக்கு, ரியான் பராக் கொடுத்த த்ரஸ்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு சுபம் துபே மாதிரி ஒருத்தர் சிம்ரன் நெட்மயர் 23 பால் அடி பயந்து அவுட் ஆயிடுமோன்னு 29 ரன் அடிச்சாரு. Yes, he of course helped Riyan Parag to build a partnership. The ship was sinking totally, not taking any credit away from it. The way Riyan Parag went berserk, வித்யோத் 5 ஓவர்ல 52 வந்துருச்சுங்க. 5 ஓவர்ல 52 நிறுத்தவே முடியாது கொல்கட்டால. அந்த சிச்சுவேஷன்ல யூ இமேஜின் someone like Shubham Dubey coming in. Shubham Dubey ended up with 25 of 14 balls. When Riyan Parag was going berserk, இமேஜின் ஹிம் கம்மிங். எனக்கு மனிந்து அசரங்காக இறக்கிக்கிறது. அதாவது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பாங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறக்கி விடுவாங்க ஆர்டரை மாத்தி. வரிந்து அசரங்கா பார்த்தா உங்களுக்கு ரன் அடிக்கிற மாதிரி தெரியுதா? ரேட்டிங் as a bowler he bowled very well, not taking any credit away from him. அதே மாதிரி இங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அடிக்கணும். 7 to 10 இஸ் த கிரேவியார்டு ஃபேஸ். 7 to 10 அவசரப்படக்கூடாதுன்னு கொட்டினாங்க பாருங்க, ஒரு கொட்டு 7 to 10. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு வருத்தத்துல நான் சொல்றேன், அது வந்து ஒரு டெஸ்பரேஷன்லயும் சொன்னேன். இவங்க ஜெயிக்கணும்னா ஒரே சான்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 20 ஓவர் ஆடணும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ். அதாவது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா ஈவன் 260 டார்கெட் லுக் ஸ்மால் இன் மை ஒப்பீனியன். இஸ் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ் அண்ட் பிளம்பாயன்ட். என்ன ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் வாலி 5th ஸ்டெம்ப்ல அதை இழுத்து அடிச்சு லாங் ஆன்ல கேட்ச். தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு மேக் எ டிஃபரன்ஸ், டு மேக் எ ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி தனியால நின்று படகு முழுகிட்டு இருக்கிற ஒரு கப்பலை நான் எடுத்து நின்று காட்டுறேன்னு. ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஸ்வீட் 30-35 ரன்னிங் இன் ஃபார் ஆரஞ்சு கேப். தட் இஸ் த ஒன்லி ரீசன். திஸ் இஸ் த பொசிஷன் வேர் தே ஆர் பிளேட் 12 அண்ட் லாஸ்ட் 9. இதுதான் இன்னொன்னு சொல்றேன், அந்த சுட்டி குழந்தைய பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே,
இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்ப முதல் மேட்ச் அவர் 100 ரன் அடிச்சு போது ட்வீட் போட்ட போது என்ன சொன்னாங்க, சார் டூ ஏர்லி சார், லெட் ஹிம் ஸ்கோர் கன்சிஸ்டன்ட்லி. ஒரு 14 வயசு பையன் கிட்ட நீங்க இதுக்கு மேல எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. when the matured players, experienced players are failing. இப்ப என்னன்னா இப்பதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த 100 அடிச்ச அப்புறம் கொஞ்சம் குவைட் ஃபேஸ் வந்திருக்கு. அவருக்கே ஒரு டவுட் வரும், என்ன நம்ம ஓவர் அக்ரெசிவா போறோமா, சரி போய் 4 பால் டிஃபென்ஸ் ஆடலாம், அதை பண்ணவே கூடாது. மை அப்ரோச் இஸ் அக்ரெசிவ் அப்ரோச். Yes, unfortunately I have not scored runs post that century, but I am going to continue that aggressive approach. இவங்க தோத்ததுக்கு ரீசன் கடைசி 5 ஓவர் அந்த 11 to 15ல பியூட்டிஃபுல்லா புல் பேக் பண்ணி 15 ஓவர்ஸ்ல 121 கொடுத்தாங்க. கடைசி 5 ஓவர்ல எப்படி 85 ரன் கொடுப்பீங்க? I just can't understand that language. I am so disappointed with the way Dhruv Jurel got out. இப்போ இவங்கெல்லாம் அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்றாங்களானே எனக்கு தெரியல. வருண் சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, ஒன்னு பால் இப்படி வச்சு 110 கிலோமீட்டர் எரியறாரு சீம் அப் டெலிவரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் போடுற கேரம் பால்ஸ் பிரிடாமினா உள்ள வருது. 5th ஸ்டம்ப்ல இருந்து ஒரு 6 மீட்டர்ஸ் லென்த் போடுறாரு. காலை கொஞ்சம் கூட நகர்த்தாம துருஜுரல் என்ன வெல்லப் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு போல்டு. அதுக்கப்புறம் நீ மட்டுமா நானும் வரேன் அண்ணன் தம்பினா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு பசரங்காவோட பேட்டுக்கும் நீங்க பேடுக்கும் யானையே உள்ள போலாம். அந்த கேப்ல ஒரு சின்ன பால் போகாதா, போய் படார்னு போல்ட் ஆகுது. அங்கேருந்து ரியான் பராக் வந்துட்டு விடாம ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ், ஐ அம் கோயிங் டு ட்ரை, ஐ அம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு. இன்னொன்னு பாருங்க, 95 ரன் வந்துட்டாரு. அந்த சிச்சுவேஷன்ல அவர் செல்ஃபிஷா ஆடி நான் 100 காணணும்னு நினைச்சிருந்தா 100 ஆடி இருக்கலாம். டப்புன்னு அப்ப பிரஷர் வந்துச்சு, உங்களுக்கு ரன் வரல, திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 13 ரன் அந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப அடிக்க போய் அவுட் ஆனார் ஒழிய. ஃபுல் கிரெடிட் டு ரியான் பராக். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். செம்மையா ஆடினாரு, பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் சூரியவன்ஷி பத்தி இந்த என்டையர் ஆர்ஆர் செட்டப் பத்தி சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் ஃபெயில் டு டெலிவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்ஆர் வந்து ரொம்ப சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் அண்ட் நிறைய பேருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு பிலாங்கிங் இல்ல, பட் அந்த ஒரு டவுனே இல்லை. நீங்க சொன்ன பியூட்டிஃபுல் பட் சுபம் தூபே மாதிரி பிளேயர் நல்லா படர்ச்சேன். You have to send him up the order and we'll move on to KKR. அதே சொன்னீங்க, KKR வந்து ஸ்மார்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்ட்ரே ரசல் நம்பர் 5 அம்சாங்க. ஓகேங்க, ஆண்ட்ரே ரசல் நான் 2 மேட்ச் முன்னாடி சொன்னேன், he's going to be the MVP ன்னு. to just a matter of time, better late than never, maybe slightly late for KKR. ஆனா செம்மையா ஆடுறாங்க. 2 பேர் பத்தி பேசணுங்க. I want to talk about KKR. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. we'll talk about that. Andre Russell, அதுக்கு முன்னாடி Ankush Raghuvanshi, he's been a very consistent player. It's been a season of youngsters. Suryavanshi பத்தி பேசுறீங்க, ஆயுஷ் மாத்ரே CSK, and இங்க Raghuvanshi has been a silent performer for KKR. பிரில்லியண்டா ஆனாரு. ரஹானே அந்த பாத்தீங்கன்னா ஒரு வெட்டரன் சூப்பர் ஆடுறாரு. Raghuvanshi நல்லா ஆடுறாரு. lot of things going well for KKR. Finally they're finding their feet. First 4-5 மேட்ச் கஷ்டப்பட்டாங்க, பட் இப்போ ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. But just talk me to the batting, P-Dog. And I was very, very impressed. Raghuvanshi tournament முன்னாடி பத்தி சொல்லிட்டு இருக்கேன். And now Russell playing well at number 5. Romaro Shepherd நேத்திக்கு பண்ணாரு the final assault endல. இன்னைக்கு அதான் ரசல் பண்ணாரு. So just take me to the knock. Brilliant ஆனார் அவரு. அதாவது அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க வித் hope you agree with what I'm saying. ரஹானே அண்ட் ரகுவன்ஷி 2 பேரும் அக்ரெசிவா தான் ஆடுறாங்க. நோ ஸ்லாகிங், ப்ராப்பரா ஆங்கர் பிளஸ் அக்ரெசர் ரோல் எடுத்துக்கிறாங்க. ரமானுல்லா குர்பாஸ் கண்ணில் கருப்பு துணி, சுனில் நரேனு கண்ணில் கருப்பு துணி, ரசலு கண்ணில் கருப்பு துணி. எல்லாருமே இப்ப எப்படின்னா தட் இஸ் வாட் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஒரு 2 ஆங்கர்னா 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட மாட்டேன்றாங்க. ரகுவன்ஷியோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க நீங்க. இஸ் பனிஷிங், இஸ் ஸ்கோரிங் ஷாட்ஸ் அத்தன்டிக்கலி பியூட்டிஃபுல்லி. இப்ப நான் இன்னொன்னு என்ன பண்ணுவேன், யோ அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் அதை விட்டு தொலைங்கயா. இன்னைக்கு இப்ப மோயின் அலியே எடுத்துன்னு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு கேட்டா வந்துட்டு உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ஆஃப் ஸ்பின்னர் அனுகூல் ராய் பியூட்டிஃபுல்லா போட்டார். போன மேட்ச் அவங்க ஜெயிச்சது காரணமே அனுகூல் ராய் தான். எதுக்கையா அந்த காம்பினேஷனை மாத்துறீங்க? இப்ப நான் யோசிச்சு பாருங்க, ரஹ்மான் பவல் மாதிரி இன்னொரு ஹிட்டர் அவங்களுக்கு இருந்தாங்கன்னா every single batsman will have the license to go hammer and tongs. The situation what they are in right now, if they win 3 matches still they are not sure about making it. ஒரே ஒரு அட்வான்டேஜ் hot points இருக்காங்க. net run rate won't be an issue. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு 3 மேட்ச் வச்சா 17 பாயிண்ட் போடுவாங்க. 16 with good net run rate is going to take you 17. அவங்களுக்கு net run rate இல்லைனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் is going to benefit them. போது why are you chopping and changing? எப்பதான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான், ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வருவேன், எப்பதான் அதை நிறுத்துவீங்க? நான் மோயின் அலி ரன் கொடுத்ததுக்காக சொல்ல, 2 ஓவர்ல நல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, why are you disrupting the combination which you finally feel is right? இந்த இப்ப கடைசியில ரிங்கு சிங் வந்து ஒரு 6 பால்ல ஒரு 19 ரன் வெளுத்தாரு ரசரோட. இப்ப if you have someone like ரோமான் பவல்
உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுனில் நரேனி எல்லாம் போல 9 ஓவர்ஸ்ல 90 ஃபார் நோலாஸ் வந்துட்டாங்கன்னா கப்புன்னு நீங்க எல்லாம் பவர் ஹிட்டர்ஸே இறக்கி விட்டாலும் நீங்க வெங்கடேஷ் ஐயர்ல நீங்க மறந்துடலாம். நீங்க வந்து டோட்டலா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துன்னா you can just promote all your power hitters to go hammer and tons. That is going to help you to get that extra 20 runs. You got two quality spinners who can win the match for you against any opposition. போது ஏன் சேஞ்ச் பண்றீங்க? அதுதான் ஒன்லே இது. I'm happy for KKR. And Rajasthan already eliminated. Rajasthan ஜெயிச்சு, that's not going to make any significant change in the progress in the table for the. அதே மாதிரி நீங்க 7th என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் வித்யுத், 99ன்றது ஆஃப் செஞ்சுரி, 100ன்றது செஞ்சுரி, டிஃபரன்ஸ் ஒரு ரன் தான். ஒன்னே நீங்க பிளே ஆப்ஸுக்கு போனோம், இல்லைன்னா 10வது 9வது 8வது 7வது பொசிஷன் எந்த பொசிஷன் நீங்க வந்தாலும் that makes absolutely no difference. So I'm happy that KKR won. They're still in the race. I'm very happy for that. நல்லா போட்டாங்க. ஐ திங்க் KKR also bowled well. வருண் சக்கரவர்த்தி பத்தி சொன்னீங்க, அந்த 2 பால் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. எஸ், குவைட் சர்ப்ரைசிங். அந்த வருண் அந்த பால் நிறைய போட்டுருக்காரு. சாம்பியன்ஸ் ஆஃப் இருந்து பேசியிருக்கோம். வருண் வந்து அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் கூகுளியா என்ன ஆயிருக்குன்னா பிரச்சனை நோட் பண்ணேன். க்ளோஸா பாத்தீங்கன்னா அந்த கூகுளி உள்ள ட்ரிஃப்ட் ஆயிட்டு பிச் ஆயிட்டு டர்ன் ஆகுது. So it's making the deviations a lot more. நீங்க சொன்ன மாதிரி எஸ் நிறைய பாக்குறாங்க, எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆட பாக்குறாங்க. பட் நீங்க ஸ்ட்ரைட்டர் பால் எங்க கூகுளி காண வருண் சக்கரவர்த்தி மேபி பெட்டரா ஆடலாம். பட் கிரெடிட் டு ஹிம், பியூட்டிஃபுல்லா bowling போறாங்க. ஹர்ஷித் தானா நல்லா கம்பேக் பண்ணாரு. லாஸ்ட் ஓவர் ஸ்கேர் இருந்து வைப்ப வரட்டு, பட் லாஸ்ட் பால் சூப்பர் யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணி வின் பண்ணி தந்தாரு. ஸோ பியூட்டிஃபுல் கேம். லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கேம். இங்க PDOG LSG அண்ட் PBKS. LSG பத்தி நம்ம நிறைய பேசணும். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப் ஆன் a few things. நம்ம ஃபர்ஸ்ட்லயே இந்த ஷோ பண்ணோம். ஆக்சுவலா LSG வந்து அவங்க வின் பண்ணோம்னா அந்த டாப் 3-4 have to do unbelievable things ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நிக்லஸ் புரன் லாஸ்ட் 5 மேட்ச்ல 60 ரன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 340 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 எங்கேயோ போனாரு. அது வந்து கிளியரா தெரியுது. பட் PBKS வந்து பிரில்லியண்டா ஆடி இருக்காங்க. ஐ திங்க் வி ஹேவ் டு கிவ் a ஸ்பெஷல் மென்ஷன் டு பிரப்சிம்ரன் சிங். ஏன்னா அவர் வந்து the way he's been playing the power play, I will get to it. I just want to mention one thing about Prabhsimran Singh. பஞ்சாப் லீக்ல பேட்டிங் பார்த்தேங்க PDOG. அவர் வந்து at will, நான் ஒரு 2 ஷாட்ஸ் இல்ல, at will ஸ்பின்னர் ரிவர்ஸ் ஸ்வீப் 6 அடிக்கிறாருங்க. அது எப்படிதான் ஒரு மேட்ச் ஒரு 90 of 35 balls வச்சாரு. மேபி டெஃபினெட்லி the bowling quality is not up to this mark, but sweep reverse sweepலாம் வச்சு விளாசிருந்தாரு. rated very highly by the great Sachin Tendulkar. and அந்த மாதிரி பிரியன் சர்யா பிரப்சிம்ரன் சிங் மாதிரி பவர் பிளேல இருக்குச்சு. when they going to get 70 60 80 they are going to win more games. what do you feel? அதாவது இங்க வந்து எப்படின்னா the first 6 overs set the tone. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பால் அலையும், கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஆடுறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஃபேஸை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கல்ட்டு தான். ஓகே, கடைசி மேட்ச் இங்க ஆடின போது RCB ஸ்கோர் 241 இங்க அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் won the toss and elected to field. வச்சு கும்பிடுனாங்க RCB. அந்த வித்வத் காவேரப்பான்னு ஒருத்தர் போட்டு அலான்னு அலைய விட்டாரு. ஃபர்ஸ்ட் அவங்களும் டப்பு டிப்புன்னு விக்கெட் விட்டாங்க. அது அப்புறம் பொழந்துட்டாங்க வச்சு. அதாவது உங்களுக்கு நீங்க எப்படி யோசிக்கணும்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங். டு யூ ஹேவ் ரிசோர்சஸ் டு ரெக் their top order which is very strong in 8 overs? The answer is no. அப்படிங்கும்போது you should not get carried away by seeing the pitch. It's going to be early assistance. early assistance இருக்கு, உனக்கு எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் bowlers இருக்காங்களா? இல்ல. இன்னொரு இமாலய தப்பு, Mayank Yadav is not someone who is going to bowl fuller lengths. He bowl hard lengths. இந்த மாதிரி கிராசியா இருக்கு, உங்களுக்கு மாய்ச்சர் இருக்கு, மழை விழுந்திருக்கு, டாஸ் வின் பண்ணி போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஷார்துல் தாக்கூரை டாப் பண்ற மாதிரியான ஒரு தப்பு எதுவுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், அவர் 2 ஓவர்ல 22 ரன் கொடுத்திருப்பாரு. பவர் பிளேல கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்துப்பாரு. அந்த ஜோல்ட் நீங்க பவர் பிளேல கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப everyone will be saying Mayank Yadav is useless. Don't put the blame on Mayank Yadav. Mayank Yadav is someone is going to bowl fast, is going to bowl hard lengths. இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல someone like Josh English இப்படி நிக்கிறாரு ஒரு ஆஸ்திரேலியன், அவருக்கு போய் நீங்க போட முடியுமா சொல்லு பாருங்க. I feel sorry for Mayank Yadav. They were strategically extremely poor என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி நீங்க ஷார்துல் தாக்கூர் ஆடலன்னா கூட you should have given the ball to Prince Yadav. Someone who can bowl, if the 4 to 5 meters length and make the batsman play on the front foot. அவங்க 6 ஓவர்ல 66, இவங்க வந்துட்டு 6 ஓவர்ல 38 for 3, game over. Only Ayush Badoni and Samad really saved some damage. கொஞ்சம் net run இது பண்ணாங்க. They are never ever in the game, to be honest with you. They are outplayed. Yeah, that is something actually. Mayank Yadav pati, I think it was a poor strategical move actually. Josh English mari player, born and brought up in
ஃபாஸ்ட் பவுன்சி பிச்சஸ். அவருக்கு போய் bowling இந்த ஷார்ட்டர் சைடு, ஐ திங்க் ஒரு 60 meters தான் அங்க பவுண்டரி இருந்தது. ஒன்னு போச்சு, ரெண்டு போச்சு, மூணாவது ஆல்மோஸ்ட் கேட்ச் மாதிரி போச்சு. அந்த பிளே ஆவேஷ் கான் இருந்தாரு, இஸ் a ஃபாஸ்ட் bowler. அவர் மேபி டேவிட் மில்லர் அப்புறம் வச்சு அவர் கேட்ச் பிடிச்சார், அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இது. பட் நீங்க சொன்ன மாதிரி எஸ், அண்ட் மயங்க் யாதவ் மேபி இஃப் யூ ஸ்டீமிங் இன் ஹார்ட், இப்போதான் இன்ஜுரி இருந்து வராரு. அவர் வந்து 145 150ல மண்டேக்கு போட்டா அப்போ மேபி ஒரு சான்ஸ் ஜாஸ் இங்கிலீஷ் மாதிரி பிளேயர் எடுக்குது, அது கூட அடிப்பார். ஹி லவ்ஸ் த புல் ஷாட். அங்க அது மாதிரி இருந்துச்சு. எஸ், தேர் வாஸ் quite surprising தான் ஏன் அதை ட்ரை பண்ணாரு. பட் having said that, அங்கதான் ஐ திங்க் that's where they let go of the game. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, பவர் பிளேல அது மாதிரி if you get them off to a good start, அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, and that's what happened. and அதே மாதிரி சொல்லச்சே LSG, we have spoken a lot about it, P-Dog. அவங்க டாப் 3-4 very heavily dependent on them. Nicholas Poole, என்ன ரீசன் தெரியல. ஏன்னா I know it's a long tournament. ஓகே, ஒரு பிளேயர் வந்து இவ்வளவு ஃபார்ம்ல இருக்கச்ச ஒரு 5 இன்னிங்ஸ்ல ஹவு இஸ் ஹி, வாட், நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் ரீசன்? ஏன்னா அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கா, நான் அச்சதான் டீம் வின் பண்ண போறோம்னு, இல்ல ஜஸ்ட் பிகாஸ் நீங்க பாருங்க சாய் சுதர்ஷன் மாதிரி பிளேயர்ஸ், ஆல் த பிளேயர்ஸ் who are getting runs, ஜாஷ் பட்லர், விராட் கோலி, அவங்க அந்த மொமெண்டம் அப்படியே எத்தனை பாயிண்டா இருக்காங்க. நிக்லஸ் பூரன் ஸ்டார்ட் ஆஃப் மச் பெட்டர் than them. இப்போ ஒரு பிக் லல் இன் ஃபார்ம் இருக்கு. நீங்க எதனால நினைக்கிறீங்க அது? இன்னொன்னும் பாத்தீங்கன்னா the captain is not firing. இன்னைக்கு பண்டி அவர் அடிச்ச ரன்னை பத்தி எல்லாம் சொல்லாதீங்க. எவ்ரி பால் he looks like he was about to get out. முன்னாடி போறதா பின்னாடி போறதா அவர் ஆடுறத பார்த்தா வந்து ஒரு மாதிரி புதுசா ஐபிஎல்க்கு வந்த மாதிரி இருந்தது. he was struggling like anything. அதுக்கப்புறம் all of a sudden wheels is coming out for Mitch Marsh also. மிச் மார்ஷல் 2-3 மேட்சா குவைட்டா தான் இருக்காரு. அப்படிங்கும் போது இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 230 நீங்க சேஸ் பண்றீங்கன்னா the danger period is only the first 6 overs-னா என்னோட நம்பர் 3 யார் தெரியுமா? ஆயுஷ் பதோனி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், 236ன்றது let us be very honest, it is almost out of the reach. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஃபேஸ் போலர்ஸ் எப்ப வந்து பிக்சருக்கு வருவான்னா அந்த 6 ஓவர்ல தான். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணிருப்பேன், விக்கெட் விழலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 ஓவர் 40 ஸ்டார்ட் கிடைச்சுன்னா would have sent ஆயுஷ் பதோனி. டப்புனு மார்ச் 4வது பால் அவுட் ஆனா மை நம்பர் 3 would have been ஆயுஷ் பதோனி. நான் சொல்லியிருப்பேன், இந்த பாரு 6 ஓவர் எப்படி ஆனாலும் 50 வந்துடும், எப்படி ஆனாலும் 6 ஓவர்ல 50 வந்துடும், பரவாயில்ல. 14 ஓவர்ல 180, 12 ரன், பூரன், பண்ட், அப்துல் சமாத், இத்தனை பேர் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். நீ முன்னாடி போயிட்டு இந்த 6 ஓவர் எனக்கு பார்த்து கொடு. அந்த பக்கம் மார்க்ராம் இருக்காரு, கன்வென்ஷனல் ஷாட் ஆடு, வர்ற வரைக்கும் வரட்டும், ஸ்கோர் போர்ட பார்க்காத 150 for 1. அதுதான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அப்படிங்கும் போது ஆயுஷ் பதோனி வரும்போது மேட்ச் என்னாச்சு, 17 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு, எப்படி ஜெயிக்க முடியும் நீங்க? அட்லீஸ்ட் one thing that has to be really appreciated, நான் அப்படியே வந்து டார்கெட்டுக்கு போறேன், 6 ஓவர் 120 ரன் அடிக்கணும், நான் டார்கெட்டுக்கு போறேன் அடிச்சு 80 ரன்ல தோத்துருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு 3 மேட்ச்ல 3 நல்ல நெட் ரன் ஜெயிச்சா ஒரு அவுட் சைடு சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இப்ப 80 ரன்ல தோத்துருந்தாங்கன்னா that net run rate would have gotten a severe beating. At least that way when we go back to Lucknow to play their home game, ஒரு சின்ன ஹோப்ஸ் ஓட போவாங்க. ஓகே, but mathematically we are still in the race. If we win 3 matches we get to 6 points. ஒரு ஹோம் கேம் இருக்கு, அதை ஜெயிச்சா all of a sudden 2க்கு 2 வந்துரும். You still have a chance ன்றதுனால at least that point of time you need to give credit to them rather than playing mad cricket and losing by a big margin. They came closer. Yeah, thanks to Ayush Badoni. கண்டிப்பா சொன்னீங்க. And I think flexibility is the key, P-Dog. நீங்க சொன்ன மாதிரி LSG may have to think about that in the top 3-4ல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 இன்னிங்ஸ் ஒர்க் ஆச்சு, பட் லாஸ்ட் 5-6 இன்னிங்ஸ் ஒர்க் ஆன டைம்ல you have to react quickly. நினைக்கிறேன் டைம் இல்ல LSGக்கு. they had a dream run in between, but இப்போ slowly they are losing their plot. நம்ம சொன்னோம் அந்த bowling அவங்க ஃபேக்டர், ஆகாஷ் சிங் நல்லா போட்டார் இன்னைக்கு, பட் அது தவிர பாத்தீங்கன்னா திக்வேஷன் ஹேவ் த கிரேட்டஸ்ட் டே டுடே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். they don't have much time, but having said that, பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க இன்னைக்கு கிரிக்கெட். it is dominated from ball when Arshdeep Singh was a revelation. 3 for 16 in 4 overs. the way he bowled, ரெண்டு பக்கமா மூவ் பண்ணாரு பால். தரம்சாலா ஐ திங்க் இட்ஸ் ஈவன் சம்மர் டைம்ல கூட அங்க இந்த ரேஞ்ச்னால மவுண்டன்ஸ்னால there will be movement for the bowlers. ரெண்டு பக்கமா வித் காட்டினாரு. he was just special today and he keeps getting better. இந்த சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா the kind of maturity he showed as a fast bowler. நீங்க இந்தியாக்கும் பண்றாரு, T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்க, எனி லெவல்ல the tough overs, power play and death oversல பயங்கரமா bowling போடுறாரு. he's only getting better day to day. அதாவது some point of time you will feel privileged that you are leading the attack. ஒரு சில bowler பிடிக்கும், ஒரு சில பிளேயரை கேப்டனா போட்டீங்கன்னா பிடிக்கும்,
ஒரு சிலரால பிரஷர் எடுத்துக்க முடியாது. என்ன விட்டுருப்பா, நான் ஒரு பக்கம் என்னோட பவுலிங் போட்டு நான் ஃபைன் லெக்ல போய் நிக்கிறேன். ஈ வாண்ட்ஸ் டு பி த லீடர். அந்த 2019 ஃபர்ஸ்ட் பஞ்சாபுக்கு நாங்க தான் எடுத்தோம். அவர் பேஸ் பிரைஸ்ல 20 லட்சத்துக்கு எடுத்தோம். எல்லா மேட்சும் ஆடல, ஒரு 3 மேட்சோ என்னமோ தான் ஆடினாரு. அந்த 3 மேட்ச்லயே அந்த ஆட்டிடியூடு தெரிஞ்சுது. அடிச்சா அப்படி பாப்பாரு, பேட்ஸ்மேன் அப்படி மறப்பாரு, அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு ஒரு சிலதெல்லாம், இது இப்படி போட்டிருக்கலாமோ அப்படின்னு. He is someone who wants to be the leader of the pack, and when you have someone who is so young is going to play for this franchise for more than a decade, it's a very good sign for the franchise. He is an absolute champion. Arshdeep Singh, அததான் நான் சொல்றேன். ஆகாஷ் சிங்கோட 3 ஓவர் பவர் பிளேல குவாலிட்டி 3 ஓவர். ரிஷப் பண்ட் வாஸ் விக்கெட் கீப்பர். எத்தனை பால் இப்படி போச்சு அப்படிங்கும் போது அவர் எப்படி யோசிச்சிருக்கணும், இந்த பவர் பிளேல 6 ஓவர்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் த்ரெட் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் பிளெக்சிபிளா வச்சுக்கணும்னு அவர் யோசிச்சிருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா அவர் யோசிக்கல. என்ன, the moment it got to 236 might have went out of the mind. அந்த சிச்சுவேஷன்ல தான் புத்திசாலித்தனத்தை காட்டணும், பேனிக் ஆக கூடாது. அவன் 236 அடிச்சிருக்கானா, நம்ம திருப்பி அடிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு அதை அவங்க யோசிக்கல. ஒரு ஸ்லாம் பேக் அப்ரோச் எடுத்து பயங்கரமா செதறி போய் somehow they recovered actually to lose by a decent margin. Yeah, I think, and இதனால இந்த obviously PBKs இந்த மேட்ச் வின் பண்ணாத again they come back in the top 2, 3, 4ல இருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க P-Dog. I just want you to touch on that. இப்ப பாத்தீங்கன்னா except the last 3 teams, everybody has a chance. And in the last 10 days of the IPL வந்து செம்மையா இருக்க போகுது. நாளைக்கு டிசி ஆட போறாங்க, அதை பத்தி பேசுறோம் நம்ம. அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி தோத்துருக்காங்க. PBKs has gone up, RCB are doing well, Mumbai obviously are there. கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்களேன், what do you think is going to be the top 4? என்ன மாதிரி காம்பினேஷன்? ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ், sometimes it can get very confusing also. நீங்க என்ன நினைக்கிறீங்க, who do you think has the best chance for the top 4? நம்ம முன்னாடியே ப்ரிவியூல அஸ்வின் கிட்ட பேசினது ஜிடி, ஆர்சிபி, எம்ஐ, அந்த 3 பேரும் வந்துருவாங்க. PBKs the way they are playing வந்துருவாங்க. மை ஹார்ட், நான் PBKs சொல்லல என்னோட டாப் 5ல, இவரையும் டிசியும் சொல்லல நானு. பட் டிசி இவ்வளோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு என்னமோ தோணுது they are going to be the unlucky team, not to make it to the playoffs. அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நடக்கலன்னா PBK சொல்லில போனோம், அதுவும் நியாயம் இல்லை. PBKs have also played very well. மரியாதையே ரூலை சேஞ்ச் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன ரூலை, 5 டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போனோம், 4 டீம் இல்ல 5. Yeah, especially with 10 teams. Minella 8 teams இருக்கும். So it's sometimes நீங்க என்ன IPL ல பாத்தீங்கன்னா 10 teams, one team would have played very good cricket. But it's a long tournament. One team will miss out. ஏன்னா மொமெண்டம் பத்தி பேசியிருக்கோம். டிசி ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் blowing out, blowing cold. பஞ்சாப் இந்த மேட்ச் லிஃப்ட் பண்ணிருக்காங்க. RCB and MI have been very consistent. அதான் அவங்க டாப் 2ல இருக்காங்க. So it's going to be very interesting. And நாளைக்கு ஆட போறாங்க டிசி against SRH, Orange Army in Hyderabad. Very important game for DC P-Dog. ஆனா SRH maybe almost 90% out, nothing to lose. அந்த மாதிரி டேஞ்சரஸா இருக்கலாம் அவங்க. What do you feel about tomorrow's game? See, honestly speaking, என்னன்னா அவங்களோட பேட்டிங் வந்துட்டு they will enjoy to go back to their home where, இப்ப யோசிச்சு பாருங்க, 220 இஸ் மை ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். ஏதாவது ஒரு வென்யூல நான் சொல்லியிருக்கேன்னா பாருங்க, 220 ஆவரேஜ் ஸ்கோர், 198, 182, 203 இவ்வளவுதான் சொல்லியிருக்கணும். 220 அடிக்கலன்னா இந்த பிட்ச்ல உங்களுக்கு சான்ஸே கிடையாது. SRH போலிங் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணினே இருக்கும். தே ஆர் த புவரஸ்ட் அமங்ஸ்ட் ஆல் டீம்ஸ் இன் 6 overs. இன்னும் ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேட்டிங்ல என்ன அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகித் வர்மாக்கு அப்புறம் உங்களுக்கு காமிந்து மெண்டிஸ் தேவையில்லை. முகமது ஷமி பழைய முகமது ஷமி இல்ல, அது முதல்ல இருந்தும் சொல்லிட்டு இருக்கோம். சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து they have to bring the X factor Ishan Malinga to support Pat Cummins, Harshal Patel and Unadkat எப்படின்னா ஒரு கில்லாடி போலர், அப்படியே ஸ்லோ டெலிவரி போட்டு தப்பிச்சிருவாரு. ஹர்ஷல் பட்டேல் இஸ் ஆல்சோ பீன் டூயிங் தட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். பட் 2 2-dimensional bowlers, ஒரு ஃபாஸ்ட் bowler பேட் கமின்ஸ், ஷமி வந்துட்டு ஆஃப் கலர்ட்னா திஸ் அட்டாக் இஸ் நாட் கோயிங் டு ரியலி த்ரெட்டன் டிசி. டிசியோட பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடுறாங்களே ஒழிய பெரிய த்ரெட்டனிங்கா எதுவும் கூட. தே ஹேவ் டு பிரிங் இஷான் மலிங்கா, அதுக்கப்புறம் ஜீஷான் அன்சாரி. அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்போ புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும். பேட்டிங் சரியரமா இருந்ததுன்னா அபினவ் மனோகர்,
பேட்டிங் ஓரளவுக்கு வேலையை பண்ணிடுச்சுன்னா ராகுல் சேர் எடுத்துட்டு வரணும். ட்ரை சம்திங் டிஃபரெண்ட். அதே பண்ணதே பண்றீங்க, அப்படியே அடி வாங்குறீங்க, அப்படியே தோக்குறீங்க. இப்ப இவங்க டிசிக்கு பாத்தீங்கன்னா துஷ்மந்தா சமீரா எடுத்துட்டு வந்திருக்காங்க மோஹித் சர்மாக்கு பதில. ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் மோஹித் சர்மா ஆல் த டைம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் சமீரா கேன் போல் குவிக். டிசி போலிங் பினாமினல், எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிச்சில் கேஎல் ராகுல் மாதிரி ஒருத்தர் ஓப்பனிங் ஆனா 120 அடிக்க சான்ஸ் இருக்கு. தட் இஸ் a kind of a player is going to take his time, is going to blast. இப்ப அதே மாதிரிதான் அவர் ஆடுறாரு என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இவங்களும் வெல் செட்டில்டு யூனிட். என்னை பொறுத்த வரைக்கும் if you think that the most important thing here is how the first 10 overs both the teams bat, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். the bowling in the first 6 overs which SRH has been very very ordinary அப்படின்றதுனால I think DC will have an edge. நீங்க சொல்லுங்க உங்களோட இதை. கரெக்டா சொல்லுங்க, நீங்களே எல்லா பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் ஆமா, எஸ்ஆர்ஹெச் இந்த டாப் ஃபர்ஸ்ட் 6. ஷமி வந்து ஒரு லெஜெண்டரி போலருங்க, ஒயிட் பால் கிரிக்கெட் ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்திருக்காரு. பட் இந்த டோர்னமெண்ட் இஸ் ஜஸ்ட் for some reason he's not found his feet in the fitness rally. I don't think it's because of fitness. Champions Trophy நம்ம பார்த்தோம், super bowling போட்டாரு, but maybe he's not getting that movement what he usually gets. எல்லா bowlerக்கு அந்த movement கிடைக்கல, ஷமிக்கு அந்த movement கிடைக்கல. Pat Cummins could have, for the kind of bowler he is. 2 gun bowlers when they are not firing, it puts a lot of pressure on people like Jaydev Anutkar, Harshit Patel support பண்ணலாம். ஆனா இவங்க ரெண்டு பேரே they not firing, it really shows. And Jason Ansari has been one bowler, has been consistent. அவங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சு. நீங்க நல்ல பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. அபினவ் ஒரு மேட்ச் ஆடுங்க, அணிக தர்மா செம்ம ஸ்டார்ட். அவருக்கு பண்ணலன்னா give a chance to Abhinav Morgan. Maybe he is going to fire. நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ஸ் பெட்டர் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்க்கு இந்த வாட்டி படல. அபிஷேக் சர்மா played a few good knocks, ஹென்ரி கிளாசன் played a few good knocks. இன்னும் ஒரு முக்கியமான பிளேயர் நிதிஷ் குமார் ரெட்டி came with a big reputation. ஆஸ்திரேலியா 100 ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் புஷ் இருந்திருக்கு. இஸ் a quality player, he'll definitely do well. அவருக்கும் படல. so that's what actually is hurt SRH a lot. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெல்லி அந்த ஃபயர் பவர் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 2-3 கேம்ஸ். கருண் நாயர், கேஎல் ராகுல் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ். பட் ஒரு அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி இந்த ஃப்ரேசர் மெக்கா கிளிக் ஆலம், Tristan Stubbs has to play a very very important. Tristan Stubbs, Ashutosh has to give them the firepower. அங்கதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. Faf கூட just coming back from injury, he's been scoring but not the kind of the big strike rate he wants. So it's going to be a close game தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு I think if SRH just play வந்து என்ஜாய் பண்ணலாம் மச்சான் இந்த கேம். வந்து பேட் விடலாம், நம்ம கிரவுண்ட் ஆஃப் ஃபார்ட்ரஸ், நீங்க சொன்ன மாதிரி குட் பேட்டிங் விக்கெட் அங்க போட்ட பொலந்தான். then they may have outside charge. டெல்லி தான் பிரஷருங்க, எனக்கு எஸ்ஆர்ஹெச் மே டெல்லிக்கு தான் பிரஷர் இந்த கேம். டெல்லி வந்து தெரியும் இந்த கேம் தோத்தா நமக்கு இட் பி all the other teams are doing well. So that is where SRH has to cash in. But it's not going to be easy. நீங்க டெல்லின்னு சொல்றீங்க, I will go with Orange Army tomorrow. SRH கொஞ்சம் பேக் பண்ணுவேன். But who do you think is going to be a MVP நாளைக்கு? யாரு மோ இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்க போறாங்க SRH ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல் சொல்லுங்க. எனக்கு நீங்க கோவப்படுங்க சொன்னா ஐ எம் பிக்கிங் அபிஷேக் சர்மா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க அபிஷேக் சர்மா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எடுத்திருக்கீங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு வந்துட்டு அவருக்கு படும் தோணுது. அதே மாதிரி வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா somehow I feel it's going to be KL Rahul. Yes, கரெக்டா சொன்னீங்க. I think KL Rahul will enjoy batting a lot there. எனக்கு வந்து I am having a banking a lot on Tristan Stubbs. ஏன்னா அவர் பட அம்சம் நிறுத்தம். நீங்க நிறைய சவுத் ஆப்பிரிக்கால பார்த்திருப்பீங்க அவரை. he's one of the clearest strikers of the cricket ball. Superb. But anyway, I'm looking forward to a great game tomorrow. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு நானும் பீடாகும் சூப்பர்பா இந்த லாட் ஆஃப் கிரிக்கெட் அனாலிசிஸ். கமெண்ட்ஸ் போடுங்க நாளைக்கு கேம் யார் வின் பண்ண போறாங்க, யார் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இருக்க போறாங்கன்னு. அண்ட் தேங்க்யூ, குட் நைட். நாளைக்கு சஸ்திகா வருவாங்க, கண்டிப்பா சந்திப்போம். அவங்க சொல்றாங்க இதே மாதிரி டாடா.